ஃபாதர் வணக்கம் ஃபாதர். வணக்கம். உங்களுடைய பழைய பங்கு தெளியில் நீங்கள் பணி செய்கின்ற போது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எங்களுடைய நண்பர் மூலம் கேள்விப்பட்டோம். இந்த கொரோனா காலத்தில் தேலும் தாய்மறி பாடல், அன்றைய காலத்தில் தாமஸ் கவாண்டப்பி இந்த கொடிய நோயிலிருந்து மக்கள் விடுபடுவதற்காக அந்த பாட்டை ஏற்றி பாட வைத்து மக்களுக்கு ஒரு புதுமையை ஏற்படுத்தினார். தாங்களும் அதே பாடலை அந்த மக்களிடையே பாட வைத்து அவர் போலவே அந்த ஒரு உன்னத நிலையை இந்த மக்கள் நோயிலிருந்து மீட்டெடுவதற்காக செய்திருக்கின்றீர்கள். அதை பற்றி உங்களுடைய தகவல்களை தெரிவிங்க ஃபாதர். கொரோனா காலத்தில் கொரோனாவிலிருந்து நாம் தவிர்த்து நலமோடு வாழ்வதற்கு நிறைய முயற்சிகள் அரசாங்கம் எடுத்தது, எல்லா சமூகமும் எடுத்தது. அதே போன்று நான் குரு என்ற விதத்திலே நான் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்பொழுது அந்த ஆசையில் வந்தது தான் இந்த பாடல். இது பழைய பாடல், தாமஸ் கவாண்டப்பி அயர்லாந்து குருவானவர் எழுதிய தமிழ் பாடல். ஆகவே இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் மாதாவுக்காக பாடி இந்த மக்களை இந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆகவே அந்த பாடலை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் பாட வைத்தோம். கடைசி ஏறக்குறைய 3 வருட காலம் இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே பாடினார்கள். அது விளைவை நாம் கண்டுபிடித்தோம். என்ன என்று கேட்டால், எங்களுடைய ஊரிலே ஏறக்குறைய 350 குடும்பங்கள் இருக்கின்ற அந்த ஊரிலே ஒரு கொரோனா சாவும் நடைபெறவே இல்லை. கொரோனாவும் போய்விட்டது இப்பொழுது. ஆகவே நாங்கள் கண்டிப்பாக நான் இந்த பாடி ஜெபித்ததன் மூலமாக தான் இந்த வெற்றியை பெற்றோம் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். அதற்காக நான் மீண்டும் அந்த பாடலை என்னுடைய முயற்சியிலே அதை நான் யூடியூப்பில் வர போட்டு வைத்திருக்கின்றேன். ஃபாதர், உங்கள் பேர்? என்னுடைய பேர் ஆர் ஆரோக்கியதாஸ். இப்பொழுது நான் வினோபா வட்டாங்கரில் பங்கு தந்தையாக இருக்கேன். பாண்டிச்சேரி பங்கு தந்தையாக இருக்கேன். இதற்கு முன்பாக நான் 8 வருடம் பங்கு தந்தையாக இருந்தபோது தான் இந்த நிகழ்வு நடந்தது. ஃபாதர் கவாண்டப்பியினுடைய ஜபக்காடு காலாண்டு புத்தகம்லாம் வெளியிட்டிருக்கிறோம் ஃபாதர். அதில் அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? கண்டிப்பாக அவருடைய மாணவர்கள் இந்த முயற்சியை செய்கின்ற பொழுது அதை நான் வரவேற்கிறேன். இன்னும் அதிகமாக தந்தையினுடைய பெருமை பல மட்டங்களில் பேசப்படுகின்றது. அவர் ஒரு புனித நிலைக்கு அவர் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஃபாதர். நன்றி.